என்னுடைய படத்தை இந்த தொகைக்கு மேல விற்க கூடாதுன்னு சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறவன் தான் ஹீரோ. விஜய் சொல்லவே இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு? காட்டுங்க. எங்க சார் சொல்லியிருக்காரு? நீ பண்ண பிரார்த்தனை பூரா எங்களுக்கு தெரியுமே. நான் தான் 69 படமா பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ ஆரம்ப காட்ட படத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பொய் பித்தலாட்டம்லாம் என்கிட்ட செல்லாது. ஏன்னா நான் வந்து விஜய முதல் படத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி எப்படி நீ வந்து உங்களுடைய விஷயங்களை கொண்டு போறீங்க. விஜய் இன்னைக்கு வளர்ந்துட்டார்ல, வளர்க்கப்பட்டிருக்கிறார். யாரால்? அவங்க அப்பாவால, சோசியல் மீடியாவால காசு கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறார். வளர்ப்பு வேற, வளர்வது வேற. இன்னைக்கு வரைக்கும் செல்வகுமார் புலம்புறாரு. நான் சமீபத்தில் கூட அவர் மீட் பண்ணேன். அவர் கண்ணீர் விட்டு கதறாரு. சார் அந்த வழக்கு இன்னும் என்னை பிடிச்சி அப்படியே ஆளா நெருக்கிட்டு இருக்கு சார்ன்றாரு. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மாணவர்களை அரசு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்காரு. ஒத்த ஆளை காட்டு, நீ வேலை வாங்கி கொடுத்த, நீ படிக்க வச்ச, நீ ஆணி புடுங்க, ஒரே ஒரு ஆளை காட்டு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல சிறந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து பரிசெல்லாம் எவன் வீட்டு காசு? அது ஸ்பான்சர் காசுங்க. அதுவும் சொந்த காசு கிடையாதுங்க. ஆமாவா இல்ல? நான் வந்து ஆதாரம் காட்டுவேன். ஒரு சாதாரண இடத்துல, குடியிருப்பு இடத்துல நீ ஆபீஸ் வச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு. இந்த மங்குனி கூட்டத்துக்கு எங்க போனாலும் பொறிகடலை கொடுக்குற மாதிரி கும்பல் கூட்டுறது வேலை. தாவேக்கா தன்னோட மாச காட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. கன்றாவிதான் மாச காட்டி 41 பேர் கொண்டு இருக்கீங்களா? இன்னும் என்ன மாச காட்ட வேண்டிய வேலை இருக்கு சார்? 41 ஆன்மா சும்மா மதியம் சும்மா விடாது சார். அவனை எந்த காலத்திலும் விஜய் தூங்க விடாது. விஜய் எங்க போனாலும் இந்த 41 மரணத்துக்கு பதில் சொல்லியே தீரணும். அருண்ராஜ் ஐயா சொல்றாரு, ஸ்டாலின் சந்திக்கிட்டோம், அப்புறம் வந்து நாங்க சந்திப்பாரு. அது மறுநாள் இவர் சந்திப்பார். ஸ்டாலின் தான் டெய்லி சந்திக்கிறாரு. போற இடத்துல கேள்வி கேட்டா மைக் நீட்டா பதில் சொல்லி தானே போறாரு. எங்கேயாவது நீ மைக் நீட்டா ஜன்னலை சாத்திக்கிறிய, பயந்து ஓடுறிய. நீங்க சரியான ஆளா ஆண் மகனாக இருந்தா மக்கள்கிட்ட வந்து நில்லுங்க. மக்கள்கிட்ட நிக்க முடியலையா? பிரஸ் மீட் வைங்க, நான் வரேன். 2 கேள்வி வச்சிருக்கேன் சார். அப்படி அந்த கேள்வி பதில் சொல்லிட்டாருன்னா நான் விஜய்க்காக நான் பரப்புரை பண்றேன். நிர்மல் குமார் சதி கோட்பாடுன்னு கரூர் பத்தி பேசுறாருல, உண்மையில அவர் ஆண் மகனா இருந்தா நான் இன்னைக்கு சவால் விடுறேன். நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுங்க, சதிக்கு ஆதாரம் கொடுங்க. ஏன் சார் நீதிமன்றத்தில் போய் ஐயா இது விபத்துங்க ஐயா, எங்களை ஜாமீன்ல விடுங்க ஐயா, இதுக்கெல்லாம் சம்பந்தம் மதியழகம் தானே கை கட்டி நின்று ஜாமீனுக்கு போய் நின்று கேட்டது புசி ஆனந்தும் நிர்மல் குமாரும் ஆதவர்ஜனாவும். அப்போ விபத்துன்னு நீதிமன்றத்தில் போய் சொல்றீங்க, வெளியில வந்து மைக்கு முடிச்சு பேசும்போது வீராவேசமா இது சதி கோட்பாடு, திமுக சதி, செந்தில் பாலாஜி. என்ன பித்தலாட்டம்? இன்று வரை எந்த மாவட்ட செயலாளரும் விஜயை நேரடியாக சந்திக்க முடியாது. எந்த மாநில நிர்வாகியும் விஜயை நேரடியாக சந்திக்க முடியாது. சந்திக்கணும்னா ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமியை பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா ஆதவர்ஜனா பர்மிஷன் கொடுக்கணும். 2 பேரை தவிர வேற யாரு புசிக்கே பர்மிஷன் கிடையாது. புதுசா இருக்கு இந்த தகவல். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 3 முறை விஜயை சந்திக்க முயற்சி எடுத்து அப்பாயின்மெண்ட் இல்லாம வராதீங்கன்னு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. தாவேக்கால விருப்பமான விஷயங்கள், விருப்பமனுன்ற பேர்ல பொறிகடலை வித்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து 234 தொகுதிக்கு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. 1 கோடி ரூபாய் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கோடி 2 கோடி ஆயிடுச்சு. 1 கோடி 2 கோடினா என்னன்னா வேட்பாளரா நீங்க நிக்கணும்னா 2 கோடி ரூபாய் தலைமையில கட்டணும். அப்புறம் ஏன் விருப்பமனு தாக்கல் பண்ணலாம்? ஏமாத்து வேலை, அப்பதானே காசு புடுங்க முடியும் சார். ஒரே நாள்ல 50,000 நாங்க வந்து விருப்பமனு வித்துட்டோன்னு அதை பெருமையா சொல்லிக்கிறானுங்க. அட மானம் கட்டவனுங்களே, நீங்க உங்க ரசிகர்கள் கிட்ட அவங்க மிளகா அரைச்சிருக்கீங்க, அவங்க தலையில அவங்க காசை வழிப்பறி பண்ணிருக்கீங்க, கொள்ளடிச்சிருக்கீங்க. அவங்க முகத்தை பார்த்தா விருப்பமனு வாங்கி அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான தகுதி தெரியவில்லை. தகுதின்னு ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னா, தொகுதி பேர் கூட தெரியல, அதற்காக சொல்ல வரேன் நான். அப்படிப்பட்டவன் வந்து நிக்கிறான்னா உனக்கு அடிப்படையில் என்ன இருக்கு? எதுவுமே தெரியல. அவன் தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேளை மனு வாங்கிட்டா விஜயோட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு. அப்ப 10,000 நம்ம கடன் வாங்கியாவது கட்டுவோம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு வந்து நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது செல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ நீதிமன்றமும் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு. இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் விஷயத்தில் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுற விஷயத்தில் அரசியல் இருக்கா, அல்லது இது எப்படி பார்க்கணும்? எப்படி இது அயோக்கியத்தனமாக இருக்குங்க. இதில் எங்கெங்க அரசியல் வரும்? நீதிமன்றம் சொல்லுது, நீ வந்து வாங்கின காசை மறைச்சிருக்க, உண்மையா இல்லையா? பணம் வந்து ரொக்கமாக 15 கோடியை செல்வகுமார்கிட்ட வாங்கியிருக்க.
அவர் படம் தயாரிக்க ஆனா முடியும். தாவேக்க நிர்வாகிகள் என்ன கேக்குறாங்க, இத்தனை நாள் சட்டம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சான்னு கேக்குறாங்க. அதாவது நீங்க நீதிமன்றம் கிட்ட வந்து நீங்க உங்க சட்டம் தூங்குதா, தூங்கலையா, தட்டி எழுப்பணுமா, கூட்டின்னு வரணுமா, இந்த கேள்விலாம் கேட்க முடியாது. நீங்க அவங்க சொல்ற பிரேயர்லயே, அவங்க சொல்ற விஷயத்திலேயே நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலைங்க. அந்த மங்குனிகள் வந்து என்ன பேசுறானுங்கன்னா, முட்டா பயலுக எந்த டைம்ல நாங்க காசு வாங்கினோம், நீங்க இந்த அசஸ்மெண்ட் இயருக்குள்ள ஏன்டா எனக்கு ஃபைன் போடல, நீங்க லேட்டா ஃபைன் போடுறீங்க, அதனால கட்ட முடியாதுன்றானுங்க. இது எவ்வளவு கொடூரமா, கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? இதுல லட்சணத்துல நான் ஊழலே ஒழிக்க வந்திருக்கேன், நான் வந்து அப்படியே மாத்திருவேன், அப்படியே இங்க வானத்தை வில்லா வளைச்சிருவேன், நான் எந்த ஒரு காசை கூட கையில தொட மாட்டேன், உச்சத்துல இருந்து இறங்கி வந்துட்டேன். நீ பண்ண பிரார்த்தனை பூரா தான் எங்களுக்கு தெரியுமே. நான் தான் 69 படமா பார்த்துட்டு தானே இருக்கோம். நீ ஆரம்ப காட்ட படத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த பொய் பித்தலாட்டம்லாம் என்கிட்ட செல்லாது. ஏன்னா அப்படின்னா நான் வந்து விஜய் விஜய முதல் படத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி எப்படி நீ வந்து உங்களுடைய விஷயங்களை கொண்டு போறீங்க. இன்னைக்கு உனக்கு யார் ரூட் போட்டு கொடுக்குறா? திரும்பி சொல்றேன், உனக்கு ரூட் யார் போட்டு கொடுக்குறா? இந்த ரூட்டை என் தம்பி ஜெகதீஷ் தான் வச்சிருக்கான். அது ஒரு நிறுவனம் இருக்கு. நீ ரூட்னா ஏதோ பாதை நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால அள்ளி விடுற வேலை, யாராவது விஜய் குறித்து மாற்று கருத்து பேசிட்டு அவங்ககிட்ட வந்து கழுவி ஊத்துறானுங்க ஒரு குரூப். இது எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஆதவோட ஒரு கம்பெனியும், இது பூரா சீட்டு கம்பெனிங்க. இது வந்து கட்சி கிடையாது. இல்ல இந்த விமர்சனத்துக்கு முன்னாடி விஜயோட பித்தலாட்டம் முதல் படத்துல இருந்து 69 படம் வரைக்கும் பாத்துக்கிருக்குன்னு ஆமா. சொல்றீங்களா? விஜய் அப்படி என்ன சினிமால பித்தலாட்டம் பண்ணிட்டாரு? சார் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நடிகர்னு சொல்றாரு சார். நான் திருப்பி கேட்கிறேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு சவாலே விடுறேன் நான். 69 படத்துல நீங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுவியா? எவ்வளவு பணம் வாங்கின பணத்துக்கு முறையா வரி கட்டியிருக்கா? காட்ட முடியுமா? ஒண்ணுமே இல்ல. நீ சொன்னாலும் பொய்யின்னு பித்தலாட்டம் வெளியில வந்துருச்சா? புலி படம் நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்ப 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்கிற வருமானத்தை காசா வாங்கிட்டு அது இல்லன்னு மாட்டியிருக்கு, ரெய்டுல மாட்டியிருக்கு. இந்த காசு ஏதுறானா புலி படத்துல இருந்து வந்தது. இன்னைக்கு வரைக்கும் செல்வகுமார் புலம்புறாரு. நான் சமீபத்துல கூட அவர் மீட் பண்ணேன். அவரு கண்ணீர் விட்டு கதறாரு, சார் அந்த வழக்கு இன்னும் என்னை பிடிச்சி அப்படியே ஆளா நெருக்கிட்டு இருக்கு சார்ன்றாரு. மாட்டி முழிக்கிறாரு. உனக்காக 25 வருஷம் உழைச்சவர், 27 வருஷம் உனக்கு மேனேஜரா வேலை பார்த்து, ஏன் நான் ஒரு செய்தியாளரா ஒரு ஊடகத்துல வேலை செய்யும்போது என்கிட்ட செய்தி, அண்ணே இந்த நியூஸை போட்டுருங்கண்ணே, மறந்துடாம விஜய் தம்பி பேரை போட்டுருங்கண்ணே, இதை பண்ணிருங்கண்ணேன்னு ஒரு காலத்துல கெஞ்சினாங்க. இன்னைக்கு நீ எப்படி பில்டப் ஆனீங்க? இந்த மாதிரி எல்லாம் எங்களால் நீ வளர்ந்துட்டு இன்னைக்கு உன்னுடைய உச்சத்தை நீ போய் உட்காந்துட்ட. உச்சம்னா என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீயே காசு கொடுத்து உன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு பேர் உச்சமா? மக்கள் உட்கார வைக்கணும் சார் உன்னை. மக்கள் யாரை உட்கார வச்சிருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும்? விஜய் இன்னைக்கு வளர்ந்துட்டார்ல. வளர்க்கப்பட்டிருக்கிறார். யாரால்? அவங்க அப்பாவால, சோசியல் மீடியாவால காசு கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறார். வளர்ப்பு வேற, வளர்வது வேற. தானா வளரணும் சார், தானா விருட்சமா வளரணும். அது மாதிரி வளர்ந்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவில் சைலண்டா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அஜித் தானா தான் வளர்ந்திருக்காரு. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் தானா தான் வளர்ந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானா தான் வளர்ந்திருக்காரு. அவங்கெல்லாம் உதவிகள் செய்யறது அதிகமாவே செஞ்சிட்டு இருக்காங்க தெரியாமையே. நீங்க நான் வந்து நாட்டை ஆள போறேன்னு ஆசைப்படுறாரு இல்லையா விஜய், திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாட்டை ஆள போற இது வரைக்கும் நீங்க யாருக்கு என்ன நல்லது பண்ணிட்டீங்க? இப்ப சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மாணவர்களை அரசு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அங்க படிச்சவங்க IPS ஆயிருக்காங்க, IAS ஆயிருக்காங்க, இன்னும் பிற அரசு நிறுவனங்கள்ல வேலைக்கு போயிருக்காங்க. ஒத்த ஆளை காட்டு, நீ வேலை வாங்கி கொடுத்த, நீ படிக்க வச்ச, நீ ஆணி புடுங்கின, ஒரே ஒரு ஆளை காட்டு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல சிறந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து பரிசெல்லாம் எவன் வீட்டு காசு? அது ஸ்பான்சர் காசுங்க. அதுவும் சொந்த காசு கிடையாதுங்க. ஆமாவா இல்ல? நான் வந்து ஆதாரம் காட்டுவேன். ஸ்பான்சர் காசு அது. எப்படி எதை வச்சு சொல்றீங்க? விஜய் ஒரு நாளும் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டார் சார். விஜய் பெயரில் வருகிற பணம் அத்தனையும் ஸ்பான்சர். இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆமா நான் ப்ரூவ் பண்றேன். இல்ல விஜய் ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக பேசி இருக்காரு. அவர் ஊழல்வாதி சார். அவரு ஊழலுக்கு எதிராக பேசுறதெல்லாம் நாடகம். ஏன் இந்த குற்றச்சாட்டு? ஏன்? ஆமா சார், நான் சொல்ல நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். வாங்கிய பணத்தை மறைத்தது யார்? அதுக்கு பேர் என்ன? புலி படத்துக்கு வாங்கிய பணத்தை மறைத்தது யார்? அதுக்கு பேர் என்ன? அது ஊழல் தானே. காசை மறைச்சாலே ஊழல் தானே சார். அப்ப பேச தகுதி இருக்கா உங்களுக்கு? அந்த தகுதி இல்ல உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து நாட்டை ஆள போற உதாரணமே இருக்கு சார். அப்பனை மதிக்கிறியா முதல்ல? நீ குடும்பத்தை மதிக்கிறியா முதல்ல? நீ எல்லாரும் என் குடும்பம், உன் குடும்பத்தை பாரியா, ஊர் குடும்பம் அப்புறம் பார்க்கலாம். இன்னும் சொல்றேன், ஊழல் இவங்க வந்து எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள்னு இப்ப வந்து விருப்ப மனுன்னு ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க சார். 2 நாளா வந்து அங்க ஒரு ஸ்டாம்பேட் பண்றதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்கான் பனையூர்ல. எப்போனா என்ன ஒண்ணு நடக்கும். அந்த பனையூர் வாசிகள் நம்ம காண்டாயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து கோல்டன் ஸ்பூனை விட இன்னொரு ஸ்பூன் இருந்ததுன்னா சொல்லுங்க, பிளாட்டினம் ஸ்பூன். வெளியே வரமாட்டாங்க, எதுக்குமே ஓட்டு போட கூட வரமாட்டாங்க அந்த அந்த பகுதி மக்கள். அவங்க கொடை பிடிச்சிட்டு ரோட்ல வந்து போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்க.
ஏன்னா அவங்க கார் போக முடியல, அவங்க நடந்து அவங்களோட பீஸ்ஃபுல் லைஃபுக்கு பண்ண முடியல. அந்த அளவுக்கு இவருடைய நெருக்கடி, மக்கள் கூட்டம். நான் கேட்குறேன், இருக்கிறது 234 தொகுதி தான் தமிழ்நாட்டில். 234 தொகுதிக்கு உங்களுக்கு தான் இந்த தற்கொலை கூட்டம் என்ன கூப்பிட்டாலும் வந்து பொறிகடல மாதிரி தான் கும்பல் கூடுது இல்ல. அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணணும்? மாவட்டமா கூப்பிட்டு திருவள்ளூர் மாவட்டம் இன்னைக்கு வாங்க, இந்த மாவட்டம் இன்னைக்கு வாங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னைக்கு வாங்க, வேலூர் மாவட்டம் இன்னைக்கு வாங்க, மதுரை மாவட்டம் இன்னைக்கு வாங்கன்னு சொல்லணுமா வேணாமா? எல்லாரும் வாங்க அப்படின்னோட மொத்த கூட்டம் அங்கே வந்துருச்சு. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது, மக்கள் அவதிப்படுறாங்க. ஒரு சாதாரண இடத்துல, குடியிருப்பு இடத்துல நீ ஆபீஸ் வச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு. இந்த மங்குனி கூட்டத்துக்கு எங்க போனாலும் பொறிகடலை கொடுக்குற மாதிரி கும்பல் கூட்டுறது வேலை. தாவேக தன்னோட மாச காட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கன்றாவிதான் மாச காட்டி தான் 41 பேர் கொண்டு இருக்கீங்களா? இன்னும் என்ன மாச காட்ட வேண்டிய வேலை இருக்கு சார்? 41 ஆன்மா சும்மா சும்மா விடாது சார். அவனை எந்த காலத்திலும் விஜய் தூங்க விடாது. விஜய் எங்க போனாலும் இந்த 41 மரணத்துக்கு பதில் சொல்லியே தீரணும். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர் வந்து உண்மையிலே நான் இல்லைன்னு சொன்னாலும் மனசாட்சி உள்ள மனிதர்களுக்கு இந்த 41 ஆன்மாக்கு பதில் சொல்லியே தீரணும். சும்மா நாடகம் ஆட முடியாது. நீங்க நேர்மையா பாதியா இருந்தா இதெல்லாம் வேணாம் சார். தவறு என் மீதும் இருக்கிறது, நான் தான் குற்றவாளி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அரசாங்கமும் அதுல வந்து ஒத்துழைச்சிருக்கணும். என் மீதும் தவறு இருக்கு. நான் வந்து 7 மணி நேரம் தாமதமா போனேன், என் தாமதத்தால் மக்கள் கூடிட்டாங்க, அதனால இந்த விஷயம் வந்துச்சு. என் கொலகார பஸ் அந்த கூட்டத்துக்குள்ள நடுவுல விட்டேன், இந்த ஆதவ் வீணா போனவனை சொல்ற பேச்ச கேட்டு அந்த பஸ் உள்ள போயிருச்சு. இது சொல்றவன் தான் உண்மையான நல்ல மனிதனுக்கு அழகு. பிளாக்ல தானே டிக்கெட் வித்து பணம் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இருங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியும், அவர் ஏன் பிளாக்ல டிக்கெட் வித்தாரு, எவனோ வித்தான் அப்படின்னு. எல்லா சினிமாக்காரர்களும் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது, உங்ககிட்ட பலம் இருக்கிறது, உங்ககிட்ட எல்லா விதமும் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு ஹீரோ சொன்னா தியேட்டர் விநியோகஸ்தர் இருந்து எல்லாம் கேட்பாங்க. என்னுடைய படத்தை இந்த தொகைக்கு மேல விற்க கூடாதுன்னு சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறவன் தான் ஹீரோ. விஜய் சொல்லவே இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு காட்டுங்க, எங்க சார் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு படம் வெளிவராத ஜனநாயகன் படத்தையே ஒரு தயாரிப்பாளர் சொல்றாரு, வெளிப்படையாவே சொல்றாரு, 50 கோடி ரூபாய முன்பண டிக்கெட்ல இருந்து திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி வந்திருக்கோம் 50 கோடி ரூபாய்? ஒரு டிக்கெட் விலை என்ன? அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை 190 ரூபாய், மால்கள்ல 200 ரூபாய். அவ்வளவுதானே சார் டிக்கெட்டோட விலை. அப்ப நீங்க என்ன விலைக்கு வித்திருக்கீங்க ரசிகர் மன்றத்துக்கிட்ட? நாம விசாரிச்ச வகையில 800 ரூபாயில ஆரம்பிச்சு 3000 ரூபாய் வரைக்கும் வித்திருக்கீங்க. நீங்க யோகியமா? ஊழல் ஊற்றுக்கண் எங்க தொடங்குது? இங்க இருந்து தான் தொடங்குது. நீ அடுத்தவனை சொல்லலாமா? எனக்கு கண்ணாடி முன்னாடி பார்த்து நின்னுகிட்டு முதல்ல பேசணும். அதுதான் உண்மையை சொல்ற. விஜய் ஊழல்வாதின்னு சொல்றீங்களா? புலி படத்துல 15 கோடி மறைச்சிட்டாரு, டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறதுக்கு ஊக்குவிச்சிட்டாரு மறைமுகமா அப்படிலாம் சொன்னீங்களா? வேற என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் நீங்க முன் வைக்கிறீங்க? வருமான வரித்துறை ரெய்டு நடத்துச்சு இல்லையா மாஸ்டர் படத்தப்ப? குற்றவாளி மாதிரி உன்னை கூட்டு வந்தாங்கல்ல, நீ நேர்மையான ஆள் தானே? பகிரங்கமா கேட்கிறேன், நேர்மையான ஆள் தானே? அந்த ரெய்டுல உன் வீட்டுல இருந்து என்ன எடுத்தாங்கன்னு நீயும் சொல்லல, என்ன எடுத்தாங்கன்னு வருமான வரித்துறையும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும். அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்ப அன்னைக்கே உன்னை கூப்பிட்டு எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கி வச்சிருச்சா பாஜக அரசாங்கம்? அதனாலதான் பாஜகன்னு பேர் சொல்ல பயப்படுறியா? எங்க சார் பேசுறாரு? அந்த ரெய்ட்ல முக்கியமான அதிகாரி அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நின்ட்டாரு. இன்னைக்கு அவர் தான் ஊடகத்தை சந்திக்கிறாரு, அடிக்கடி அவர் தான் பேசுறாரு. இந்த வார்த்தையை அவர் தான் சொல்றாரு. ஒரு அதிகாரி, ஐஆர்எஸ் அதிகாரி வருமான வரித்துறை போட்ட அந்த ஃபைனுக்கு, இல்ல சார் எங்களுக்கு மேல்முறையீடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு சார், அதற்கு வழி இருக்கு சார் சொல்றது யாரு? அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிற இடத்துல ஒரு அதிகாரியா இருந்து நீ எல்லாம் ஒரு அதிகாரி, நாசமா போற அதிகாரி. இப்படி நீ வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்கல்ல, மக்களுக்காகத்தான் அதிகாரிகள் வேலை செய்யணும். நீ உன் கிளைண்ட்டை காப்பாத்துறதுக்கு நீ அப்புறம் நீ யாரு? நீ பெரும்பாலும் சார் நீங்க வந்து உங்க மேல தப்பே இல்லைன்னா நீங்க ஏன் சார் பதறி பயந்து ஓடுறீங்க? மக்களை ஏன் சந்திக்க மாட்டீங்க? மக்களை சந்திக்கிறது கூட பரவாயில்ல சார், மக்களையும் உங்களையும் இணைக்கிற பாலமா இருக்கிற மீடியாவை ஏன் சார் சந்திக்க மாட்டீங்க? என்றைக்காவது அது கேட்டா அதே அருண்ராஜ் ஐயார சொல்றாரு, ஸ்டாலின் சந்திக்கிட்டோம் அப்புறம் வந்து நாங்க சந்திப்பாரு. அது மறுநாள் இவர் சந்திப்பார். ஸ்டாலின் தான் டெய்லி சந்திக்கிறாரு. போற இடத்துல கேள்வி கேட்டா மைக் நீட்டா பதில் சொல்லித்தானே போறாரு. எங்கேயாவது நீ மைக் நீட்டினா ஜன்னலை சாத்திக்கிறிய, பயந்து ஓடுறிய. அடிப்படையில நீ யாரு? விஜய்க்கு ஏன் பயம் வரப்போகுது? விஜய் பயந்தாங்கொல்லி, கோழை, கோமாளி. இதெல்லாம் 100% இது என்னுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. நான் யாரையும் சொல்ல மாட்டேன். நீங்க விஜய் மீது வன்மத்தை கொட்டுற ஒரு வன்மமும் கிடையாது சார். நீங்க சரியான ஆளா ஆண் மகனாக இருந்தா மக்கள்கிட்ட வந்து நில்லுங்க. மக்கள்கிட்ட நிக்க முடியல,
பிரஸ் மீட் வைங்க, நான் வரேன். 30 வருஷமா மீடியாக்குள்ள இருக்கேன். உன்னை சினிமா முதல் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் வரேன். எனக்கு இருக்க 2 கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி அது கேட்பீங்க? இங்க கேட்க மாட்டேன், அங்க கேட்கிறேன். இந்த ஊடகத்தின் வேலை சொல்ல தேவையில்லை. நான் அங்க 2 கேள்வி தாங்க, 2 கேள்வி கேட்கிறேன். உன்னுடைய முகத்திரை தோல் உரிச்சிடறேன். நான் 2 கேள்வி வச்சிருக்கேன் சார். அப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா நான் விஜய்க்காக நான் பரப்புரை பண்றேன் சார். சரி, விஜய் மீது நீங்க வைக்கக்கூடிய வேற குற்றச்சாட்டு என்ன? வேற சொகுசுக்காரு மனுஷனா ஐயே அதெல்லாம் வேணாம் சார். அது எல்லா பணக்காரனும் செய்யற வேலை. அது பணம் பார்க்கிற எல்லாரும் செய்யற வேலை. அது கார் இறக்குமதிக்கு வரி கட்டாம ஏமாத்துறது, வருமான வரியில என்ன மாட்டினேன்னு சொல்றது இல்ல, பிளாக்ல டிக்கெட் விற்கிற விஷயத்த சொல்றது இல்ல, தான் காசி அடுத்தவங்கிட்ட கொடுத்து படத்தை யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறது. 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஜனநாயகன் படத்துல 500 கோடி ரூபாய் முடங்கி இருக்குல்ல. உண்மையிலே தயாரிப்பாளருக்கு ஒண்ணுன்னா நீ தானே வந்து நிக்கணும். உனக்கு அது பொறுப்பு இருக்குல்ல. அப்ப மக்கள்கிட்ட போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு ஓடுன? நீ எங்க போய் நின்று இருக்கணும்? நியாயப்படி நல்லதோ கெட்டதோ பழமொழியா சொல்லுவாங்க சார், சாட்சிக்காரன் காலில் விழுந்துரு, சண்டைக்காரன் காலில் விழுந்துரு. ஏன்னா சாட்சிக்காரன் சொதப்பிட்டே இருப்பான். இப்போ ஏன் நீதிமன்றத்துக்கு போனீங்க? இதே பிரச்சனை தானே பராசக்தி வந்துச்சு. உங்களை விட பராசக்தி கொடுமையான விஷயத்தெல்லாம் பேசிச்சின்னு சொன்னாங்க. நீதி பரவட்டும், தீ பரவட்டும், இந்தி திணிப்புக்கு எதிரான படம் நீங்க வந்து நிச்சயமாக சென்சார் போர்டு அனுமதிக்காது எவ்வளோ சொன்னாங்க. நம்மளே நிறைய பேசணும். அவர்கள் என்ன பண்ணாங்க? ரிவைசிங் பண்ணாலும் கையை கட்டிட்டு கம்முன்னு இருந்தாங்க. ஐயா நீங்க தான் எசமா, நீங்களே முடிவு பண்ணுங்கன்னாங்க. ஓகே ரைட்னு கடைசி நாளுக்கு முதல் நாள் அனுமதி கிடைச்சதா? நீங்க எல்லாரும் நான் ஹீரோ, என் லெவல் வேற, என் ரேஞ்ச் வேற. இந்த ஆதவ் சொல்ற மாதிரி தான் இது ஒரு மங்குனின்ற. நான் அங்க போய் சிபிஐ அதிகாரிகள் செல்ஃபி எடுத்தாங்களாம், கையெழுத்து போட்டாங்களாம். என்னத்துக்கு கையெழுத்து போட்டாங்க? இந்த சின்னம் கொடுக்கறதுல எலெக்ஷன் கமிஷன்ல இவருடைய ரசிகர் இருக்கானா, அவர்கிட்ட ஃபைல் போனவனே கையெழுத்து போட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? ஏதாவது நம்புறது ஸ்டேட்மென்ட் கொடுத்தா அந்த சின்ன ஒதுக்குன அதிகாரி வேலையை விட்டு தூக்கணும்ல. ஆதவர்ஜுன் அப்படி ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. சரி, ஆதவர்ஜுனா பேச்செல்லாம் எடுக்க முடியாது. சட்டப்படி வேலையை விட்டு தூக்கணும் தான். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. ஆதவர்ஜுனா பேச்சு எடுக்க முடியாது. அவர் சிறுபிள்ளைத்தனமான பேச்சுன்னு நான் சொல்லல. ஆதவர்ஜுனாவே சொல்லி கோர்ட்ல போய் ஐயா மன்னிச்சு ஐயா, எனக்கு தெரியாம சொல்லிட்டேன், நான் போட்டதெல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க என்னையெல்லாம் ஏங்க நான் சிரிக்காதீங்க சாமி. அவர் சொன்னதுங்க நீதிமன்றத்துல, ஐயா நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, என் பேச்சை நம்பி நான் போட்ட பதிவை நம்பி இங்க சமூகத்துல கலவரம் வந்துருமா, ஆனாலும் நான் பதிவை நீக்கிட்டேன் ஐயா, நான் போட்டது தப்பு தான் அப்படின்னு போய் மன்னிப்பு கேட்டது யாரு? நடந்துச்சு அதெல்லாம் மன்னிப்பு கேட்டது யாரு? நீதிமன்றத்துல. சார் இதெல்லாம் இதுதான் சார் உள்ளரங்களை போய் காலில் விழுறதும் வெளியில வந்து சீன் போடுறதும் இவர்களுக்கு வழக்கமா நடக்கிறது. நிர்மல் குமார் சதி கோட்பாடுன்னு கரூர் பத்தி பேசுறாருல, உண்மையில அவர் ஆண்மகனா இருந்தா நான் இன்னைக்கு சவால் விடுறேன், நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுங்க, சதிக்கு ஆதாரம் கொடுங்க. ஏன் சார் நீதிமன்றத்தில் போய் ஐயா இது விபத்துங்க ஐயா, எங்களை ஜாமீன்ல விடுங்க ஐயா, இதுக்கெல்லாம் சம்பந்தம் மதியழகம் தானே கை கட்டி நின்று ஜாமீனுக்கு போய் நின்று கேட்டது புசி ஆனந்தும் நிர்மல் குமாரும் ஆதவர்ஜுனாவும். அப்போ விபத்துன்னு நீதிமன்றத்தில் போய் சொல்றீங்க, வெளியில வந்து மைக்கு பிடிச்சி பேசும்போது வீராவேசமா இது சதி கோட்பாடு, திமுக சதி, செந்தில் பாலாஜி, என்ன பித்தலாட்டம். அதனாலதான் சொல்றேன், நீங்க பித்தலாட்ட பேர் வழிகள், உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு, மக்கள்லாம் உங்களை என்னைக்கோ தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. நம்ம கரூர் விஷயம் நிறைய பேசிட்டோம். ஆனா இந்த 1.5 கோடி ரூபாய் விஷயத்துல, ஃபைன் விஷயத்துல பிஜேபி கூட தாவேகா கூட்டணி வைக்கல, விஜய் வந்து அனுசரிச்சு போகல, சுயேட்சா தனிச்சு நிக்கிறதுனாலதான், தனி அணியா நிக்கிறதுனாலதான் பிஜேபி வந்து விஜய் பழி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதிமன்றங்களை வந்து நீங்க வந்து தப்பா தரக்குறைவா யோசிக்கிறதுக்காக அவங்க சொல்றாங்களா? தாவேகா தொண்டர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அந்த தொண்டர்கள் தான் அறிவில்லை, மங்குனியா சாவன் தான். அவன் வந்து நீதிபதிகள் சாதகமா தீர்ப்பு கொடுத்தா கொண்டாடுவாங்க. அதே நீதிபதி வந்து அவர் வந்து நியாயமா ஒரு விஷயத்த பேசினாருன்னா விமர்சிப்பாங்க. நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்ற அடிப்படை அர்த்தம் கூட தெரியாத விஜய் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டக்கூடிய அந்த விஷயத்துல அரசியலே இல்லையா? நீ வந்து காசை மறைச்சாரா மறைக்கலையா? அதான் கேள்வி. மறைச்சிருக்காருல, மறைச்ச அரசாங்கம் வரி போட்டா கட்டணும், அவ்வளவுதான். இதுல அரசியல் எங்க வந்தது? நீ இதை அரசியல் ஆக்க முயற்சிப்பது தாவேகாவும் விஜயும் அந்த மங்குனி கும்பலும் தான். இதனால அவங்களுக்கு அவப்பெயர் தானே. இதுல எப்படி லாபம் வரப்போகுது அவங்களுக்கு? நீங்க பழி போடுறதுல மன்னர்கள் சார். அவங்க யாரோ அதாவது கரூர் சம்பவம் திரும்பி அங்கதான் வரணும். நான் இவர்கள் 41 பேரை கொன்னுட்டு தன்னால் தான் 41 பேர் செத்தான்றதே உணராம அத பழிய வந்து உதவி செய்ய போனவர்கள் மீது திருப்புவது வந்து இவருடைய கையில் இருக்கிற ஒரு விஷயம். இவங்க கிட்ட வந்து கையில் என்ன இருக்கு? சோசியல் மீடியா இருக்கு. ஃப்ராடு தடம் பண்றதுக்கான அத்தனை பித்தலாட்ட வேலைகள் செய்வதற்கும் இந்த மாதிரி சமூக வலைதளத்தை பயன்படுத்துறதுக்கு காசு வச்சிருக்காங்க. அதுவும் ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள் சொந்த உழைப்பு துட்டு கிடையாது, மாமனார் காசு. அதுவும் எங்க இருந்து வந்தது? சுரண்டல் லாட்டரியில வந்த காசு. யாரையோ அடிப்படையில தினக்கூலியில சம்பாதிக்கிறவங்க கிட்ட தான் சுரண்டி சம்பாதிச்ச காசுல தன் பக்கமா வந்த காசை வச்சு இன்னைக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப
இதே அடிப்படையில ரசிகர்கள்ட்ட இருந்து பணத்தை புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்துல இருந்து அந்த புடுங்குற வேலை நடந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். எல்லா கூட்டங்களுக்கு போனாலும் அவன் அந்த ரசிகன் தானே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டி தான் வேன் எடுத்தணும், பஸ் எடுத்தணும் வரணும். ஆதாரங்கள் கேட்டா எல்லாத்துக்கும் ஆதாரம் நான் வெளியிடுவேன். ஏன்னா எல்லார்கிட்டையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வெளிப்படையா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்று வரை எந்த மாவட்ட செயலாளரும் விஜயை நேரடியாக சந்திக்க முடியாது. எந்த மாநில நிர்வாகியும் விஜயை நேரடியாக சந்திக்க முடியாது. சந்திக்கணும்னா ஒன்னு ஜான் ஆரோக்கியசாமியை பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனா பர்மிஷன் கொடுக்கணும். 2 பேரை தவிர வேற யார் புசிக்கே பர்மிஷன் கிடையாது. புதுசா இருக்கு இந்த தகவல். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 3 முறை விஜயை சந்திக்க முயற்சி எடுத்து அப்பாயின்மெண்ட் இல்லாம வராதீங்கன்னு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆனா விஜய்க்கு ஆதரவாகவும் தாவேக்காவுக்கு ஆதரவும் தானே செங்கோட்டையன் தொடர்ந்து பேசி. வேற வழி இல்ல சார். சின்ன கல்லில் போய் மாட்டிக்கிட்டாரு, அசிங்கப்பட்டுட்டாரு சார். அந்த இப்ப நடந்ததுல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல செங்கோட்டையன் சால்வை எங்க போட்டாரு? கீழே. ஜெயசிடி பிரபாகர் எங்க போட்டாரு? கீழையா? மேல போட்டாரு. மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு பொக்கே எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதோட ஒரிஜினல் விஷயம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? அதுதான் சார் அவர்களுக்கு கிடைத்த அனுமதியும், அவர்களுக்கு கிடைத்த பிரதிபலனும், அவர்களுக்கு கிடைத்த புண்ணிய தரிசனமும். இது புரியல, உங்களுக்கு புரியலையா? வெளிப்படையா சொல்லட்டுமா? இப்ப கமலஹாசன் மாதிரி நான் பேச நினைச்சிட்டீங்களா நீங்க? இல்ல சார், வெளிப்படையாவே சொல்றேன். இந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே விஜய் சந்தித்து போட்டோ எடுத்துக்கணும்னா பிறவி பயன் அடைஞ்சதா அவ்வளவுதான். ஒரு பொக்கே கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டா. அப்படி யார் சொல்றா? நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுதான் நடந்திருக்கு சார். எந்த மாவட்ட செயலாளரும் தான் நேரடியாக கட்சி தலைமையை தொடர்பே கொள்ள முடியாது. இன்று வரை இந்த மாவட்ட செயலர் பேர் கூட தெரியாது அவருக்கு. தெரிஞ்சது 2-3 பேர் தான் தெரியும் விஜய்க்கு. இத்தனை பேரை மாவட்ட செயலர் போட்டேன், 3 லட்சம் பேரை சேர்த்தனு சொல்றாருல்ல. இந்த 3 லட்சம் பேர்ல எத்தனை பேர் அவருக்கு தெரியும்? எத்தனை கிராமத்துக்கு அவர் போயிருக்காரு? 6 ஊர்ல தாண்டு 6வது ஊர்ல பஞ்சாயத்து ஆகி போச்சு. இன்னும் 2 அதிகபட்சம் ஒரு 60-70 நாள்ல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். மக்கள்கிட்ட போனீங்களானா இல்ல. அதுக்கு தான் ரொம்ப டெக்னாலஜி மாறிடுச்சு பிரதர் அப்படின்னு பேசினாரா? நானா பேசினேன்? இவர் தான் பேசினார். இவங்க நம்புறதெல்லாம் செல்போனு, யூடியூபு, சோசியல் மீடியா, எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராமு, இதில் நம்ம ரீல்ஸ் போட்டுட்டு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காமிச்சிட்டா உடனே நம்பிடுவாங்க. அப்படிதான் சார் நடக்குதுங்க. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி அவங்கள ஒரு பேட்டி எடுக்க போனாங்க. தொலைக்காட்சி, அதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன், ஊடகம்னு சொல்லலை, தொலைக்காட்சி பேட்டி எடுக்க போகிறாங்க. தொலைக்காட்சின்றது எழுதி படித்து பேப்பரில் படிப்போமா விஷுவலாக பார்ப்போமா? விஷுவலாக பார்ப்போம். எனக்கு தெரியல சார். நான் படிக்காதவன் சார். விஷுவலாக பார்ப்போம். ஏன்னா நான் படிக்காதவன், விஷுவலாக தானே பார்ப்போம். அப்போ அந்த தொலைக்காட்சி ஒரு இன்டர்வியூ எடுத்ததாக, இன்டர்வியூ எடுத்தவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவை எக்ஸ்க்ளூசிவ்னு வெளியிடுறாங்க சார். அதாவது நான் சொன்னது புரிஞ்சா சார்? இன்டர்வியூ எடுத்தவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூ எடுத்து எக்ஸ்க்ளூசிவ் காட்டுறாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் படிக்காதவன் தானே, நான் பாக்குறேன் டிவியில, ஓ விஜய் வர போறாரு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா விஜய் காணோம், போட்டோ தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். மதுரையில ஒரு கட் அவுட், விஜயோட கட் அவுட், கை இப்படி வச்சிருக்காரு சார். அந்த கையில ஒரு ஐடி கார்டு வச்சிட்டானுங்க சார். அந்த கட் அவுட்டை நடுவில் நித்தாட்டு விஜய் தான் எல்லாருக்கும் ஐடி கார்டு இஷ்யூ பண்றாருன்னு மதுரை மங்குடிகள் செஞ்சாங்க ஒரு வேலையை. செஞ்சாங்களா இல்லையா? ஆதாரம் இருக்கு, காட்டுவேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவருடைய அதிமேதாவி தற்குறித்தனங்களை காமிக்க முடியும் நம்ம. இதுதான் சார் கட்சி. இப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதாவது ஊர் முழுக்க பிரச்சார பயண குழு போய் பிரச்சார பயணம் எப்படியெல்லாம் பண்ணலான்னு திட்டமிடுதலுக்கு இவங்க போவாங்கன்னு ஒரு பேரெல்லாம் அறிவிச்சார். ஒரு 10 பேர் அறிவிச்சாங்களா? நாங்கள் வட சென்னையிலேருந்து ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் ஆரம்பிச்சுதா? எங்கேயாவது கிளம்புனாங்களா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? எங்கேயாவது போனதா இருக்கா? இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஊருக்கும் போகிறது சிரமமா, அதனால ஆன்லைனில் ஒரு ஆப் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆப் இவங்களே ஆப் தேடிக்கிறாங்க. அந்த ஆன்லைன் ஆப்பில் பொதுமக்கள் எல்லாம் கருத்து சொல்லலாமா? கிராமத்து விவசாயி போனை எடுத்து தேடி விஜய்க்கு நான் ஓட்டு போனேங்க, ஆப் எங்க இருக்குன்னு ஆப் வைப்பார் அவர். மக்கள்கிட்ட போய் மூஞ்ச காட்டி நான் தான் வந்திருக்கேன், உனக்கு நான் தான் மாற்று, உன்னை நான் தான் காப்பாற்ற போறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் தோல் மேல கை போட்டு பேசினாதான் சார் நல்லவன். விஜயகாந்த் இதை செய்தார். நான் பழகியிருக்கேன் 10 வருஷம் அவரோட. விஜயகாந்த் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிராமமாக வண்டி எடுத்துட்டு போயிடுவார். டிரைவரை ஏதோ ஒரு ஊருக்கு ஓட்டுறான்னு கிராமங்களில் போய் இறங்கி நின்று வேட்டியை மடிச்சு கட்டி விசாரிப்பார், கேட்பார், உன் பிரச்சனை என்ன, கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே. அதனால்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. உடல்நலக்குறைவு, இயற்கை சதி, பல்வேறு விஷயங்கள்னால அவர் நம்மகிட்ட இல்லாமல் போயிட்டார். அவர் இருந்திருந்தால் விஜய்லாம் இன்னைக்கு வந்திருக்கவே முடியாது. அப்படியே தாவேக்கால விருப்பமான விஷயங்கள் கவனிச்சிங்களா? அது பொறிகடலை வித்துருக்காங்க சார். பேசுறாங்களா, பணம் என்னென்னமோ பேசுறாங்களே, என்னது அது? அதான் விருப்பமனுன்றது பேர்ல பொறிகடலை வித்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க 234 தொகுதிக்கும் ஆட்களை செலக்ட் பண்ணிட்டாங்க.
1 கோடி ரூபாய் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கோடி 2 கோடி ஆயிடுச்சு. 1 கோடி 2 கோடினா புரியுது. என்னன்னா வேட்பாளரா நீங்க நிக்கணும்னா 2 கோடி ரூபாய் தலைமையில கட்டணும். அப்புறம் ஏன் விருப்ப மனு தாக்கல் பண்ணலாம்? ஏமாத்து வேலை. அப்பதானே காசு புடுங்க முடியும். பணம் வந்து சார் ஒரே நாள்ல 50,000 நாங்க வந்து விருப்ப மனு வித்துட்டோன்னு அதை பெருமையா சொல்லிக்கிறானுங்க. அட மானம் கட்டவனுங்களே, நீங்க உங்க ரசிகர்கள் கிட்ட அவங்க மிளகா அரைச்சிருக்கீங்க, அவங்க தலையில அவங்க காசை வழிப்பறி பண்ணிருக்கீங்க, கொள்ளடிச்சிருக்கீங்க. இது கூட தெரியாம அதுங்க போய் டிக்கெட்டை வாங்கிட்டு இப்படி காட்டுதுங்க. விருப்ப மனுக்கு வெறும் ரொம்ப கம்மியா தானே இருக்கும், சொற்பமா தானே இருக்கும் தொகை. ஏன் வெளிப்படையா சொல்லல அந்த தொகையை? ஏன் சொல்லல? ஒரு விருப்ப மனுக்கு தோராயமா 10,000 ரூபாய் இருக்குமா சார்? 10,000 உங்களுக்கு சாதாரண தொகையா சார்? அடிப்படையில ஒரு சாமானிய மனுஷன், சாதாரண கூலி தொழிலாளி மாச சம்பளம் சார் அது. அதானே சார் மாச சம்பளம்? அதை நீ ஒரு நாளுக்காக நீ 50,000 மனுக்கள் ஒரே நாளில் விற்று தீர்ந்தன அப்படின்னு நீங்க பெருமையா பேசுறாரு இல்லையா? உங்க பாணிக்கே வரேன். நீங்க வந்து பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, தனி தொகுதிக்கு 5,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரியாது அவங்க என்ன வச்சிருக்காங்க. எனக்கு 10,000 ரூபான்னு தெரியல. நான் 10,000 5,000 ஒரு குரூப் வச்சிருக்கேன். அது நான் பின்னாடி சொல்றேன் அந்த குரூப் யாருன்னு. அது ஒரு வசூல் குரூப், அதுவும் பின்னாடி சொல்றேன். இவங்க வந்து அப்படியே வச்சிருக்காங்கன்னு வச்சாலும் அந்த தொகை 234 தொகுதிக்கும் விஜய் என் தொகுதியில தான் போட்டியிடணும், பனையூர் தொகுதியில தான் போட்டியிடணும், மறுபடியும் சொல்றேன் பனையூர் தொகுதியில தான் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பம் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். பனையூருக்கு தொகுதியே அப்படியா சார்? தொகுதி இல்லையே. ஓ, அப்ப எனக்கு தெரியல. அதான் நான் படிக்கல சார், எனக்கு தெரியல சார். ஏன்னா அந்த தொகுதிக்கு தான் சார் பணம் கட்டியிருக்காங்க, பல பேர் பணம் கட்டியிருக்காங்க சார். அதை வேற பெருமையா இப்படி வேற போட்டோ வேற காமிக்குதுங்க. இதுங்களை தற்கூரின்னு சொல்லாம மங்குனின்னு சொல்லாம என்ன சொல்றது? அப்படி ஒரு தொகுதியே இல்ல சார். அப்ப 235வது தொகுதி பனையூரா? எப்ப மாத்தினாங்க? இவர் போன உடனே மாத்திட்டாங்களா? அப்படிதான் பேட்டி கொடுத்தாங்களா பணம் கட்டினவங்க அந்த விருப்ப மனு தாக்கல்? சார் விருப்ப மனு போட்டவே வந்துருச்சு. கேட்டா மாஃபிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினலாவே பனையூர் தொகுதி பெயர், இடத்தின் பெயர்னா பனையூர் எழுதியிருக்காங்க. தொகுதியோட பேர் கொடுத்து தொகுதி பேர் தாவேகாவுடைய அந்த தகவல் வெத்து கழகத்தோட தப்பா சொல்லிட்டோம் கட்சி பேரை. அந்த ஏதோ ஒரு கட்சி சார், பேரு தரல டக்குன்னு. தமிழக வெற்றி கழகம். கரெக்ட். நீங்க தான் நெறியாளர், கரெக்டா பேசுறீங்க சார். எனக்கு தான் தெரியும், நான் தான் படிக்காதவனாச்சே, எனக்கு தான் தெரியவே இல்லை எதுவுமே. ஏதாவது விஜய் புதுசா வராரே சப்போர்ட் பண்ணலாமே, நம்மளை ஏன் சார் நீங்க கோத்து விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இதுதான் அவங்க நிலைமை. இதன் மூலமாக எத்தனை லட்சத்தை இந்த ஒரு நாள்ல சுரண்டிருக்காங்கன்னு பாருங்க. நான் லட்சம்னு சாதாரணமா சொல்றேன். நீங்க 234 தொகுதிக்கு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் சார் விருப்பம் வாங்குறீங்க? அப்ப அதன் மூலமாக உங்களுடைய பிளாக் மணியை குற்றம் சாட்டுறேன், நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். உங்க பிளாக் மணியை ஒயிட் ஆக்குறீங்க. இந்த பணங்களை நீங்க வந்து வருமான வரித்துறைக்கு ஏமாத்த பாக்குறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, யார் கட்டினா சார்? அந்த கட்டின முகங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். நிச்சயமாக அவங்களால் 10,000 ரூபாய் கட்டி அதை வந்து டிக்கெட் வாங்குற அளவுக்கு அவர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் மதிக்கிறேன், நான் அந்த ரசிக குஞ்சுமணிகளை மதிக்கிறேன். அவர்கள் பாவம் தூண்டில்கள். அவர்கள் யாரோ சொல்றது கேட்டு ஆடுதுங்க. அவங்க முகத்தை பார்த்தா விருப்ப மனு வாங்கி அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான தகுதி தெரியவில்லை. தகுதின்னு ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னா, அவர் சாமானியனா கூட இருக்கலாம், தொகுதி பேர் கூட தெரியல. அதற்காக சொல்ல வரேன் நான். அப்படிப்பட்டவன் வந்து நிக்கிறான்னா உனக்கு அடிப்படையில் என்ன இருக்கு? எதுவுமே தெரியல. அவன் தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேளை மனு வாங்கிட்டா விஜயோட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு. அப்ப 10,000 நம்ம கடை வாங்கியாவது கட்டுவோம். இல்லைன்னா யாரோ கொடுக்குற, நான் சொல்றேன் இந்த கருப்பை வெள்ளையாக்குற வேலை இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதோ நடந்தா கூட நம்ம விருப்பம் மனு வாங்குறேன். பெண்கள் எல்லாம் போறாங்க சார், நிறைய பேர் பெண்கள் வாங்கியிருக்காங்க விருப்பம் மனு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தள்ளுமுள்ளு கரூர் சம்பவம் மாதிரி அந்த கேட்டே இவ்வளவுதான் திறந்து வச்சிருக்கான். 2 ஆள் உள்ள நுழையிற மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. அப்ப அடிப்படையில மீண்டும் ஒரு மிகப்பெரிய தவறுக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க. இப்பதான் உரைச்சிருக்கோம் அவங்களுக்கு, ஆனா அது உரைக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் தொடர்ந்து அதே தப்பதான் பண்றாங்க. இது அவர்கள் செய்த மிக மிக மோசமான செயல். இங்கேயும் ஊழல் தான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு பேரும் ஊழல் தான். இது ஊழல் எப்படி சொல்றீங்க? ஏமாத்துறீங்களா சார்? ஏமாத்தினாலே ஊழல் தானே சார் அது. நீங்க என்ன பண்றீங்க? 234 ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஆளோ 2 ஆளோ நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, காசு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலர் எல்லா கட்சியும் என்ன பண்ண தெரியுமா? விருப்பமனு எல்லா கட்சியும் வாங்கும் சார். திமுக வாங்கும், அதிமுக வாங்கும், எல்லா கட்சியும் வாங்கும். ஆனால் இந்த மாதிரி அப்படியே கும்பல் கும்பலா போய் கட்ட மாட்டாங்க. கும்பல் கும்பலா வந்து பொறிக்கடலை விற்க மாட்டாங்க. உனக்கு தகுதி இருக்குதா வேட்பாளரா நிக்கிறதுக்கு? உன்னால் இவ்வளவு தூரம் செலவு பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு இருக்கிறதா? இதெல்லாம் பார்ப்பாங்க. சும்மா ரோட்ல போறவங்களாம் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா விஜய் ஒத்த பைசா கொடுக்க மாட்டார் சார். அப்ப தேர்தலில் நிக்கணும்னா செலவுகள்னு ஒன்று இருக்குது. அரசாங்கமே நீ எம்எல்ஏ தேர்தலுக்கு இவ்வளவு செலவு பண்ணலான்னு ஒரு தொகை ஒதுக்கும். அந்த தொகையை அவனுடைய வாழ்நாளிலே பார்த்துருக்க மாட்டான். அவனெல்லாம் வந்து வேட்புமனு வாங்க வைக்கிறீங்க. அப்ப இதுதான் அவர்களை தப்பா வழிநடத்துறீங்க. ஜென்சி கூட தப்பா வழிநடத்துறீங்கன்னு சொல்றோம் நம்ம. அடிப்படையில் அந்த தவறுகளை தொடர்ந்து செய்கிறார்கள். இது எங்க போய் முடியும்னு மட்டும் பாருங்களேன். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், விஜய் தேர்தலில் நிக்க மாட்டார்.
விஜய் தேர்தல் நிக்க 3-4 தொகுதியெல்லாம் சொல்றாங்களே, நாகப்பட்டினம் எல்லாம் சொல்லுவாங்க சார். பெரியார் அவர் நிக்க தொகுதி. மாட்டார் சார், எழுதி வச்சுங்க, நிக்க மாட்டார் அவர். அப்படி ஏன்னா யாரை பின்பற்றி அவர் வந்து சொல்லுவார்னா, எங்க அண்ணன் டிடிவி தினகரன் நிக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டார். அவர் எம்பி சீட்டு மேபி காத்திருக்கலாம். மாஜி ஐபிஎஸ் அதிகாரி இந்த நாட்டுல வந்து தமிழ்நாடு நாசமா போறதுக்கு 2 மேஜிக்கல் ஐபிஎஸ்கள் தான் ரொம்ப பெரிய தொல்லையா இருக்காங்க. புதுசா 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியல எனக்கு. ஒருத்தர் வந்து நம்ம காசுலயே உட்காந்துக்கிட்டு இங்க நம்ம கொடுக்குற மசோதாவே சீட்டு கடையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஓ சரிங்களா? நாகாலாந்துல எப்படி விரட்டி விட்டாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை இங்க வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும். அவர் யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். ரைட்டுங்களா? அதனால அவரை பத்தி நம்ம எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவானே, ஏன் வாயால ஏன் அவரை பத்தி நான் பேசுவானே, ஓரம் வச்சிருவோம். அடுத்து இந்த மாஜி, இது ஆட்சி, அந்த ஆட்சின்றது அதிகார பலம். கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் ஆட்டம் போட்ட ஆட்டம், சம்பாதிச்ச காசுல வெளியே தெரிஞ்சு போச்சு. எப்படி வருமானத்துல வந்து மனைவி பேரில் இவ்வளவு சொத்து வாங்கினா தெரியல, பத்திரம்லாம் வெளியில வந்திருக்கு. அவர் இப்போ வந்து தேர்தலில் போட்டியிடுற விரும்ப மாட்டேன், நான் வந்து எனக்கு சீட்டு கொடுப்பாங்களா தெரியல, எங்க அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடுறாரு அண்ணாமலை, மாஜி ஐபிஎஸ் போயிட்டாரா. இந்த மாதிரி பல பேரும் தேர்தல் அந்த போட்டிகள்லேருந்து ஓடுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த கூட்டணி ஜெயிக்காது, வாய்ப்பில்லை, இந்த முறை நம்ம நின்னா கூட நம்ம தோத்து போயிடுவோம், அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் பின்வாசல் பின்னங்கால் பெடர்ல பட தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா நான் இதை இப்படி பார்க்கல. தேர்தலில் போட்டியிட்டா தங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் வெளியிடணும், விஜய் உட்பட அண்ணாமலை உட்பட எல்லாருமே தான் சொல்ல வரேன். அதுல போய் சொல்லணும், அதுல ஏமாத்தணும், மக்கள் அரசாங்கத்தை ஏமாத்து. இருங்க நீங்க சொல்லி முடிஞ்சது நானே வந்துடுறேன். இதெல்லாம் ஏமாத்தணும், மக்களை கிட்ட வந்து பொய்யான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டி வரும், அப்புறம் கண்டுபிடிச்சா நம்ம காரி துப்பிடுவாங்க, இதெல்லாம் பயந்துகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி சொல்ல வரல. நம்மளோட சொத்து மதிப்பை வெளியிடணும், தேர்தலில் போட்டிட்டா நம்மளோட சொத்து மதிப்பு என்னன்னு வெளியில தெரிஞ்சிடும், அதனால போட்டியிட வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்களா விஜய் உட்பட? அதனால ஒதுங்க நினைக்கிறாங்களா? நீங்க சொல்ற 100% நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு. ஆனா அந்த உண்மையில ஒரு உள்ளர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா நீங்க சொன்னதுதான் சொத்து மதிப்பு வெளியில தெரிஞ்சிரோம்னாலும் அந்த சொத்து மதிப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்களை கேள்வி கேட்டா சொல்வதற்கு அவர்களிடம் உண்மை இல்லை. அதனால அவர்கள் அதை சொல்லிட்டு வரல. நான் படத்துல நடிச்சேன், எனக்கு சம்பாதிச்சேன் விஜய் சொல்லிட முடியும்ல. கிழிச்சாரு. 15 கோடி ரூபாய் வாங்கினதே சொல்ல மறைச்ச பெரிய உலகமாக உத்தமர் தான் சார் அவரு. 1.5 கோடி ரூபாய் அபராதம் வாங்கி இருக்கவர் தான் சார் உலகமாக உத்தவர் தான் சார் அவரு. வார்த்தை விஜய் உலகமாக உத்தமர் தானே சார் சொல்லணும். நான் தம்ப்லைன் போட்டுருவேன், தாராளமா போடுங்க. உலகமாக உத்தமர் தான் விஜய், 1.5 கோடி மறைத்தவர் அப்படின்னு போடுங்க, தப்பே இல்லை சார். நான் என்ன சொல்றேன், உத்தமர் தானே சொல்றேன். நீங்க உத்தமரா வாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க வாங்க, நான் தான் சப்போர்ட் பண்றேன். எங்களை மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க உண்மையா இருக்கும் பட்சத்துல. அதான் நம்ம விரும்புறோம். நம்ம என்ன சார், நம்ம என்ன பதவிக்கு ஆசைப்படுறோமா, என்ன ஆசைப்படுறோம், பணத்துக்கு ஆசைப்படுறோமா, என்ன ஆசைப்படுறோம், உச்சத்துல இருந்து நம்ம வந்துட்டோமா என்ன? அவர் சொல்ற மாதிரி எனக்கு பணத்தை என் கையால தொடவே மாட்டேன் சொன்னது யாரு? நானா? அவர் தானே சொன்னாரு. ஊழல் செய்ய விட மாட்டேன் சொன்னது யாரு? அவர் தானே சொன்னாரு. அப்ப ஊழல் செய்ய விட மாட்டேன்னா ஏற்கனவே செஞ்ச ஊழலுக்கு தானே இப்ப நீ வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க, அபராதம் வாங்கிட்டு இருக்க. யார் மேல்முறையீடுக்கு போக சொன்னது? நேர்மையா இருக்கிறவன் போவானா? தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு, சிக்கிட்டடா, கொண்டை மறைக்காம நீ வந்து மாட்டிக்கிட்ட, மண்டைய கொண்டையை மறைக்காம நீங்க பண்றீங்களே மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு கேட்டார்ல, அவர் எங்கேயும் கொண்டைய மறைச்ச மாதிரி எனக்கு தெரியல. இவர் தான் மறைக்காம மாட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சிக்கி சின்னாபனம் பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக. ஆக விஜயினுடைய அந்த கெரியர்ல அவர் இன்னும் தான் உண்மைவாதின்னு சொல்லி பொய்யான மாய பிம்பம், இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா நீர்க்குமிழி மாதிரி அவர் பேசுற எல்லாம் டப்புன்னு உடஞ்சிரும். பூரா பொய்ன்னு உடனே வெளிச்சத்துக்கு வந்துடுது சார். ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே கீழே 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததுன்னு நியூஸ் போடுறாங்க. அசிங்கப்படுறீங்களா? தொடர்ந்து அவர் சொந்த காசு இது வரைக்கும் செலவு பண்ணதில்லை, அடுத்த ஒரு மெத டிராவல் பண்றாரு. அது இந்த தேர்தலில் அவரு தெரியும் என்ன நடக்கும்ன்றது. ஊழலை ஒழிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரசியலுக்கு வராரு. ஆனா விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்க உட்பட நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு முன் வச்சிருக்கீங்க. பொதுமக்கள் முடிவு பண்ணட்டும், வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி.